பொண்ணா பையனான்னு தெரியல அப்போ. ஏன்னா அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலு சின்ன வயசு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அந்த ஹேர் ஸ்டைல்லாம் இல்லை நான் பொண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. ஒரு மாதிரியான ஸ்டைல் இருக்கு அந்த பொண்ணுகிட்ட. அப்படியே எல்லாரும் அப்படியே அசந்துட்டோம், என்ன இப்படி ஆடுறா இந்த பொண்ணு, இப்படி ஒரு ஸ்டைலு. அப்புறம் நம்ம தமிழ் படம் பண்ணும்போது நான் டைரக்டர் ஏஎல் விஜய்க்கு சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு பாருங்க. அப்படியே மாஸ்டர் பார்த்த உடனே அவரு மாஸ்டர் சூப்பரா இருக்கு இந்த பொண்ணு, எக்ஸ்ட்ரானரியா பண்ணுச்சு சொல்லிச்சு. அப்படிதான் நான் ஒர்க் பண்ணேன். நான் அதுக்கு அவங்க பொண்ணோட பண்ணும்போதும் நம்ம மூமெண்ட்ஸ் எல்லாம் கத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க கரெக்டா ஆடிடுவாங்க, நான் தான் 2-3 டேக் எடுத்துப்பேன். ஏன்னா அந்த பொண்ணோட பிரெயின் கம்ப்யூட்டர் மாதிரி, ஒரு வாட்டி உள்ள போயிடுச்சுன்னா தப்பே நடக்காது. அப்புறமா அவங்க கிட்ட தான் நான் சில வாட்டி எல்லாம் கத்துப்பேன். ஏய் என்ன டைமிங் இது, ஒரு வாட்டி சொல்லுமா. இல்லம்மா அப்படி சொல்லல, இல்லம்மா அப்படி இல்லை லெஃப்ட் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு நிறைய 2-3 மூமெண்ட்லாம். அப்படியே ஒரு டான்ஸர் அவங்க. நான் பாட்டு ஒரு ஓரமாக இவங்க சொல்லி கொடுப்பாங்க, இல்லாட்டி அதே மூமெண்ட் தெரிஞ்ச இன்னொரு பொண்ணோ பையனோ வந்து சின்ன பசங்க தான், என்ன ஒரு அவங்களுக்கு எல்லாம் 12-13 அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க கிட்ட கற்றுக்கிட்டு அப்புறமா நான் கரெக்டாக வர வரைக்கும் பண்ணுமே, இல்லாட்டி டிவியில் தெரியுமே ராங்கிறாங்க. லட்சுமி படத்தில் அவங்க 2 பேரும் பார்த்து ரொம்ப ரசிச்சிருப்போம். ஸோ இப்போயும் நாங்கள் ரசிக்க போகிறோம், அதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் வெயிட்டிங்கில் இருக்கோம். ஓகே த சாங். ஒரு மிகப்பெரிய கைத்தறல் கொடுத்தலாம் நம்முடைய மாஸ்டருக்கும் வித்யாக்கும். மாஸ்டர் யாரையும் லவ் யூ மாஸ்டர். நார்மலாக இவ்வளோ ஆட மாட்டேன், இவ கூட வந்தாலும் எனக்கு ஆடணும்னு தோணுச்சு. மாஸ்டர் உண்மையிலேயே மாஸ்டர் நாங்கள் எவ்வளோ ரசிச்சதை தாண்டி விஷ்ணுதேவ மாஸ்டர் வந்து நம்ம ஷோ ஜட்ஜுங்கிறத மறந்து ஃபோனில் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ஃபேன் பாய் ஆகிட்டாங்க விஷ்ணுதேவ மாஸ்டர். அவன் ரசிக்கலைன்னா அவனை பிச்சிடுவான். அவர்கிட்ட கேட்கணும், விஷ்ணு மாஸ்டர் நீங்க வந்துட்டு சொல்லுங்க, பாப்பா வந்துட்டு சொல்லியிருக்காங்க இவர் வந்து ரொம்ப கூலான ஒரு மாஸ்டர் அப்படின்ட்டு. இவர் எப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர்? அவர் சாங்குனால பயங்கரமான பயம் வந்துகிட்டே இருக்கும், போய மாட்டேன். ஆனால் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு அவ்வளோ கிட்ட வந்து அவர்கிட்டயே வந்து அசிஸ்டண்டாக இருந்து அவர்கிட்டயே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இப்போ ரொம்ப அவ்வளோ நெருக்கத்தில் இருந்து ஸோ ஒரு அண்ணன் தம்பி அது மாதிரி ஒரு வந்துட்டோம், ரொம்ப க்ளோஸ். அதனால் ஒன்றும் என்ன சொல்கிறது தெரியுது. ஸோ ஆனால் மாஸ்டர் நீங்கள் கோபப்பட்டாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா மாஸ்டர்? இல்லை, சாங் பண்ணும்போது நம்ம வேற மாதிரி இருப்போம், கோவப்பட்ட மாதிரி தான் இருப்பேன். அப்படியா? ஏன்னா நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்கல்ல, அதனால கரெக்டாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். லவ் யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ.